ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்கு. அதுலேயும் பிரசித்தமான இந்த ஆறுபடை வீடு, தஞ்சாவூர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்படியெல்லாம் நிறைய கோயில்கள் இருக்கு. இப்போ நான் இந்தியாவுக்கு போயிருக்கல இந்த ஆறுபடை வீடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மற்றது திருவண்ணாமலை கிரிவலம், அதோட தஞ்சாவூர் பெரிய கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில், அதோட சென்னையில் வடபழனி கோயில், அப்படியெல்லாம் கோயில்களுக்கு போயிருக்கேன். அப்போ உங்களுக்கு இப்போ ஆறுபடை வீடு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் அது எப்படி போகிறது? நான் ஒரு வித்தியாசமான ஓர்டரில் போனேன். நான் நேராக போனது சென்னைன்றதால சென்னையிலேருந்து திருத்தணி மேலே இருக்குது. அப்போ திருத்தணிக்கு போயிட்டு அங்கே இருந்து தான் அடுத்தது உடனே என்ன செஞ்சுட்டேன், நேர அடித்தவங்களுக்கு திருச்செந்தூருக்கு வந்தேன். இப்போ நீங்கள் கோயில்களுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்குமெண்டு வைக்கல. இப்போ திருத்தணிக்கு போறீங்கன்னு சொன்னா, நான் சொன்னா சென்னைக்கு மேலே போகணும்னு சொன்னா திருத்தணி திருத்தணி போயிட்டீங்கன்னு சொன்னா அங்கே இருந்தே பஸ் எடுத்து திருப்பதிக்கும் போயிட்டு வரலாம். அது உங்களால ஒரு நாள்லயே போய் வரக்கூடிய மாதிரியும் இருக்கு. அப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான கைடுகளை சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் எப்படி போனேன், என்னென்ன இடர்பாடுகள் இருக்கு, எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால மறக்காம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உதவியாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியாவுக்கு போய் நம்ம இப்படி கோயில்களுக்கு போகணும்னு சொல்லி இருக்கணும்னு சொன்னால் அவைக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிவிடுங்க. நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி தான், முதல்ல திருத்தணிக்கு போனால் அங்கேருந்து நேராக திருச்செந்தூர் போயிட்டு, திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு போனால் என்ன மதுரையில் 2 பட வீடுகள் இருக்குது. பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றவும் அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு அங்கேருந்து நேராக வழிகிட்டு நான் போனேன். இப்போ அங்கே இந்த கோயில்களுக்கு போற அதே நேரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போனால் அங்க இருந்த அடுத்து நான் போனது அந்த நேரம் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தது. அப்ப திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலத்தை முடிச்சுட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டு திருச்சிக்கு போய் அங்க இல்ல அங்கிருந்து வெளிக்கிட்டு பழனிக்கு போயிட்டு அங்க முருகனை கும்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் விடியவே திருச்சிக்கு போய் திருச்சியில, ஏன்னா டிரெக்டா தஞ்சாவூருக்கு பஸ் இருக்கையில திருச்சிக்கு போய் திருச்சியில உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டு தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்ல இருந்து பக்கத்துல தான் கும்பகோணத்துல இந்த சுவாமி மலை இருக்கு. அப்ப போய் சுவாமி மலையை பார்த்துட்டு அங்கே இருந்த வந்து தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு பின்னேற போயிட்டு இது ஒரே நாள் நடக்குது. விடிய உச்சி பிள்ளையார் கோயில், அடுத்து சுவாமி மலை, அதை முடிக்கிட்டு திரும்ப தஞ்சாவூர் சிவன் கோயில். இது ஒரே நாளில் விடியல இருந்து பின்னேற மட்டும் நடக்குது. அப்படி முடிக்கி போட்டு இங்கே வலிக்கிட்டு வந்தேன். இப்போ இதே மாதிரி இப்போ நீங்களே ஃபேமிலியாக போய் போகிறீங்கன்னா இது உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும். நான் ஒவ்வொரு கோயிலில் போன வீடியோவையும் இங்கே அனெக்ஸ் பண்ணுறேன். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதில் நான் போனது எப்படி, மற்ற அங்கே என்னென்ன சிக்கல்கள் இருக்கு. இப்போ நீங்கள் முதலே புக்கிங் அதெல்லாம் புக்கிங்னா சுற்றி இருக்கு தங்குற இடங்கள் அதுக்கு புக்கிங் இல்லை அப்படிங்கண்டா எல்லாம் என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறேன். வாங்க நான் இருக்க வீடியோக்குள்ள போவோம். நான் முதலாவதாக போன கோயில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வடபழனி முருகன் கோயில். நான் இதுக்கு முதல்ல ஒரு 2-3 தரம் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். எனக்கு அங்கே போகிறேன்டா ஒரு விருப்பம். அப்போ சென்னைக்கு போனால் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு போவேன். இது அருணகிரிநாதருக்கான வழிபாடு நடக்கிற இடம். அருணகிரிநாதருக்கு வழிபாடு நடக்கிறது நான் இங்கே தான் முதல் முறையாக பார்த்தேன். நான் இவங்கிட்ட தீர்த்தக்கேணி, இங்கே இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தக்கேணிக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி கோயில் மாதிரி வச்சிருப்பேன். அது நல்லா இருக்கும். எங்கன்னா அழகர் கோயில் இல்லை அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே எல்லாம் உண்மையாக நல்லா இருக்கு. அடுத்து நான் வெளிக்கிட்டு போனது திருத்தணிக்கு. இப்படியே 4:45 பஸ் எடுத்துனான். இந்தியா பஸ்ஸுகளில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு சில பஸ்ஸுகளில் இப்படி நாங்கள் புக் பண்ணி போயிருக்க தண்ணி போத்தலும் சேர்ந்து தருவாங்க. அதோட புக் பண்ணுறதுக்கு சிம் இருக்கணும். உங்கள்கிட்ட சிம் எடுக்கிறத நாய்படா பாடுபடணும். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இதில் எல்லாம் சார்ஜிங் போடு இங்கே பலூன் பஸ்ஸுகள் மாதிரி தான் இருக்குது. இந்த சார்ஜிங் வசதி அதில் எல்லாமே இருக்குது. சீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். விலை 200-300 அந்த மாதிரி தான் வரும். தண்ணி போத்தல் உண்டு, அவங்களே தந்துடுவாங்க. அதோட இந்திய பஸ் ஆப்புகளில் எங்கே பஸ் நிற்குதுன்னு ட்ராக் பண்ணலாம். ஆனால் சில நேரம் அதுவும் சொதப்பி விட்டுரும். நான் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லியும் ஒரு தனி வீடியோ போட்டுருக்கேன். மேலே ஐ பட்டன்லாம் கொடுத்து விட்றேன். இப்போ பஸ் இறக்கி விட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தேடி பிடிச்சி நடந்து தான் வர வேண்டி இருந்தது. ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுது. இதுதான் கோயில். கோயில் கீழே இருந்து நாங்கள் பஸ்ஸில் இல்லாட்டி ஆட்டோவில் போகலாம், இல்லாட்டி நாங்கள் நடந்தும் போகலாம். நடந்து போகிறேன்னா எவ்வளோ தூரம்ன்ட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே இருந்து ஆட்டோவில் போகிறேன்னு சொன்னால் ஒரு 200 ரூபா எடுப்பினோம். ஆனால் பெரிய உயரமான மலையண்டில் ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளான் இருக்கும். போயக்குள்ளே அந்த மேலே ஏறி போகிற அந்த வியூ நல்லா இருக்கும். அப்போ அதுக்காண்டி நான் நடந்தே போகணுன்ட்டு நடந்து தான் போனேன் ஃபுல்லாக. மற்ற கோயில்களும் அப்படி தான். ஆனால் மதுரையில் பழமுதிர்ச்சோலைக்கு மட்டும் பஸ்ஸில் போனது நான் சரியான உயரம்.
இதில் நாங்கள் ஏற வழி கிடைக்கலையே இடைக்குள்ள கோயிலை கண்டுருவோம். தொடக்கத்துலேயே காணலாம். பெரிய தூரம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, இங்கே இருந்தாங்க ஒரு ஏற்றம் இருக்கிறதால பெரிய மலை இல்லை. இது ஒரு கொஞ்சம் சரிவிலாம் போகுது இந்த மலை. அகலம் உயரம் அப்படி என்று இல்லை. இப்போ பழனி மலை மாதிரி உயரம் அண்டு இல்லை. இது அதை விட கொஞ்சம் குட்டி தான். ஆனால் ஏறுறதுக்கு அந்த சரிவாக போகிறதால நிறைய பேர் பஸ்ஸில் இல்லாட்டி வேறு வாகனங்கள் ஆட்டோவில் வருவினோம். அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அங்கே இருந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறி வரலாம். நான் பஸ்ஸில் போகலைன்றால எனக்கு அந்த விலைவாசி என்ன மைண்டு தெரியலை. இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது. அப்படி அதுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து திருப்பதிக்கும் நாங்கள் வலிக்கிட்டு போகலாம். இங்கே என்னென்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் அதெல்லாம் கொண்டு வரீங்கன்னா வெளியிலேயே வச்சுட்டு தான் போகணும். கோயிலுக்குள்ளே படம் எடுக்கவே இயலாது. வெளியிலேயே இந்த பூ மாலைகள் மற்றது நெய் விளக்கு அதுக்கெல்லாம் நிறைய கடை இருக்குது. அதிலேயே வாங்கிட்டு போனால் அதிலேயே நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளணும். இப்போ பூ விற்கணும்னு சொன்னால் ஒரு 4-5 பேர்கிட்ட விலை என்ன அந்த கடைகளில் விற்கிறது ஓகே. இங்கால கொஞ்சம் பேர் வந்து விற்பினோம், அதுகள் கொஞ்சம் கஷ்டம். இங்கால குளிக்கிற இடமும் இருக்குது. நீங்கள் வந்து குளிச்சிட்டும் உள்ளுக்கு போகலாம். அதுக்கு கட்டணம் இருக்குது, 20 ரூபா அந்த மாதிரி. மற்றது கஞ்சி அதிலெல்லாம் டேக்குள்ளே வைத்து கொண்டிருப்பீங்கன்னா இதில் ஒரு சாப்பாடு கடையும் இருக்குது. நீங்கள் கோயிலுக்குள்ளேயே வந்து குளிச்சுட்டு அதில் சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். மேலே இருந்து பார்க்கவுமே நல்லா இருக்கும் அந்த வியூ. அதுக்கு பிறகு நான் அங்கேருந்து சென்னை போயிட்டேன். திரும்ப சென்னையில் இருந்து இங்கே திருச்செந்தூர் போகிறதுக்கு பஸ் எடுத்தேன். நான் 600 ரூபா அப்படி முடிஞ்சது. இவங்க அதே ஸ்லீப்பர் பஸ்ஸில் இந்த சீட் சரிச்சு விட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு பஸ் தான். 600 700 INR அப்படி முடியும். ஆனால் புக் பண்ணிக்கல பார்த்து புக் பண்ணோம். சில பஸ்ஸுகளில் ரேட்டிங்கையும் பார்க்கணும். ஏண்டா சிலது உதவாது. நீங்கள் ஏறி போயக்குள்ளே இடையக்குள்ளே பிரச்சனைகள் வர்ற சாத்தியக்குள்ள எல்லாம் அங்கே நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் போயக்குள்ளே தூத்துக்குடி மாவட்டம்ன்றால சுற்றி உப்பளமாக பார்த்து கொண்டு போகலாம். நல்லா இருக்கும் அது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, என்ன தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் 1 கிலோமீட்டரில் கோயில் இருந்தாலும் ஆட்டோக்காரர் 200 ரூபா கேட்பினோம். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் தங்குற இடங்கள் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு சாமான்கள் எல்லாம் கொண்டு வரீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு தான் போகணும். இங்கே லொக்கர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் கொண்டே லொக்கரில் சாமானை வச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். அப்படியானது எல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்து வாங்கணும். என்னென்னா சில பேர் காசு கூட சொல்லிடணும். அதோட இடையக்குள்ளே கொஞ்சம் பேர் இருந்து தாங்கள் இந்த பாத யாத்திரை போகிறோம், அதுக்கு காசு வாங்க அது நல்லது அப்படி இப்படின்னு எல்லாம் உங்களை மண்டையை கழுவி காசு வாங்க பார்ப்பாங்க. அதுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனெண்டா தாங்கள் எல்லா கோயிலும் பாத யாத்திரை போகிறோம், நீங்கள் இந்த துண்டு வாங்கி தாங்கோ இல்லாட்டி காசு தாங்கோ அப்படியெல்லாம் கேட்பணும். அந்த இடங்களில் கவனமாக இருங்க. இப்போ திருச்செந்தூருக்கு போகும்போது தூண்டிகை விநாயகர்ன்ட்டு முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சுட்டு அடுத்து தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பிறகு தான் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போகணும். வாசல்லையே ஃபோன் வாங்கி வச்சிருவீங்கன்னா இதுலேயே 2-3 லைன் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸ்பிரஸ் லைன் இருக்குது, 100 ரூபா கொடுத்தா டக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நார்மல் லைனில் நிற்க போகிறீங்கன்னா கிண நேரம் எடுக்கும். இந்த சிறப்பு தரிசனம்னு சொல்லி இதில் ஃபோனை கொடுத்து போட்டு நீங்கள் அங்கே போயிடணும். இல்லை ஃபோனை உள்ளே கொண்டு போய் பிடிபட்டீங்கன்னா ஃபோனை பறிக்க வச்சுருக்கீங்கன்னா இங்கெல்லாம் என்னதானவும் நடக்கும். நல்ல பழைய கோயில் பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா இருக்கும். அந்த கடலில் போய் குளிக்கிட்டு வர நல்ல ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். அதோட கடலில் குளிச்சுட்டு இன்னொரு நல்ல கிணறு உண்டு, நல்ல தண்ணி கிணறு உண்டு, அதுலேயும் போய் குளிச்சு போட்டு தான் வரணும். அங்கெல்லாம் மூவர் சமாதி என்று சொல்லி இருக்கு முனிவர்கள்ட. அது அங்கே போயிட்டு வந்தாலும் நல்லந்தான். அப்படியே திருச்செந்தூரில் முடிச்சுட்டு நான் நேராக மதுரைக்கு வலிக்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனான். கோயில் உள்ளுக்கு நல்லா இருக்கும். இந்த படங்களில் பார்க்குற மாதிரி நல்ல அழகான கோயில், நல்ல பிரம்மாண்டமான கோயிலும் கூட. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாசல், இந்த வடக்கு வாசல் தெற்கு வாசல்னு பெரிய கோபுரங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபோனை வச்சுட்டு தான் போகணுன்னு ஃபோனை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம், செருப்பு வைக்கிறதுக்கு தனி ஒரு இடம் எல்லாம் வாங்கிட்டு உங்களை உள்ளுக்குடிய நான் க்யூவில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே அடுத்த நாள் நான் போனது இந்த பழமுதிர்ச்சோலைக்கு. பழமுதிர்ச்சோலை கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகர் கோயில் இருக்குது. அதுவும் நல்ல கோயில் ஒன்று. இந்த அழகர் ஆற்றுல இறங்குறன்னு சொல்லுவாங்கள்ல இந்தியாவில், அது வந்து இந்த கோயில் தான். கீழே அழகர் கோயில் இருக்குது, மேலே
முருகன் கோயில் இருக்குது. அந்த மலையில் மேலே ஏறி போனோம்னா முருகன் கோயில். அந்த அழகர் கோயில் வாசலில் கருப்பசாமி கோயில் ஒன்று இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னா அது வெளியில் சந்தனம் எல்லாம் பூசி நல்லா இருக்கும். எனக்கு மதுரைக்கு போயிருக்கலாம் இந்த கருப்பசாமி கோயிலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அப்போ அங்கே போய் கருப்பசாமியையும் பார்த்துட்டு வந்துட்டேன். பழமுதிர்ச்சோலைக்கு நாங்கள் மேலே போனோம்னு சொன்னால் பஸ்ஸெலாம் போனோம். 10 ரூபா டிக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா சரி, அவையே கூட்டிக் கொண்டே விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் திரும்ப டிக்கெட் எடுத்து வரணும். 2 சைடும் பஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு 20 நிமிஷம் பயணமாக இது இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் மேலே ஏறி போகிறது அது நல்லா இருக்கும். சுற்றி இடங்களை பார்த்து கொண்டு போக. பழமுதிர்ச்சோலை ஒரு குட்டி கோயில் தான். உள்ளே போகவும் நல்ல அமைதியாக இருக்கும். சனமும் பெருசாக இருக்காது. மற்ற இடங்கள் மாதிரி இந்த சிறப்பு தரிசன கியூ இங்கேயும் இருக்குது. ஆனால் நல்ல க்ரௌடாக இருந்தால் மட்டும்தான் அதில் போகிறது ஓகே. ஆனால் இது சின்ன கோயில், சின்ன இடம்ன்றதால டக்குண்டு போய் டக்குண்டு பார்த்துட்டு வந்துடலாம். மலைக்கு மேலே ஒரு நல்ல அமைதியான இடமா இருக்கிறதால உண்மையாக நல்லா இருக்கும். ஆனால் எல்லா கோயில்லையுமே பிரசாதம் இருக்குது. அந்த லட்டு நல்லா இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு மற்ற அந்த அதிரசம் ஒன்றோடு தருவினம். முறுக்கும் ஓரளவு நல்லா இருக்கும். லட்டு தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட். விடிய பழமுதிர்ச்சோலைக்கும் அழகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்து பின்னேரம் திருப்பரங்குன்றதுக்கு போனால் மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் போயிடலாம். ஆனால் அதுக்கும் ஆட்டோவில் கூட தான் கேட்பாங்க. மதுரையிலையும் திருச்செந்தூர்லேயும் இந்த ஆட்டோவுக்கு கூட கேட்குறது இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா சரி. பஸ்ஸில் போயிட்டு வரலாம். உண்மையாக நல்ல இடம். இதுதான் முதலாவது பட வீடு. ஆனால் ஓர்டரில் போகணுன்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏன்னா முதலாவது பட வீடும் 6வது பட வீடும் மதுரையில் தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் வேறு திக்கிலே இருக்குது. என்றதால் ஒன்றில் நீங்கள் நாகப்பட்டினத்தால் போய் கீழே இருந்து மேலே போகணும், இல்லாட்டி சென்னைக்கு போயிட்டு மேலே இருந்து கீழே வரணும். அதுதான் உங்களுக்கு இலகுவான வழியாக இருக்கும். அடுத்து திருவண்ணாமலை கிரிவலம். கிரிவலத்துக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் முதலே ரூமுகள் எங்கேயாவது பார்த்து புக் பண்ணி வச்சுட்டு போங்க, இல்லாட்டி சரியான கஷ்டம். அதோட இலங்கையிலேருந்து போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போக ஏன் வந்தீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு தான் விடுவாங்க. அப்போ வடிவை பார்த்து தான் போகணும். அதோட அங்கே போயிட்டு நாங்கள் இலங்கைன்னு சொன்னால் சரி ஆதார் கார்டு கொடுப்பான்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். அப்போ அவங்களுக்கு தெரியாது இது வேறு ஒரு நாடுண்டு. அப்போ அந்த இடங்களில் நீங்கள் போனோடனே எப்படியாவது ஒரு ரூமை புக் பண்ணிடுங்க. கிரிவலம் சரியான க்ரௌடாக இருக்கும். ஒரு விடிய நேரம் போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே பூசை முடிச்சுட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தொடங்கினீங்கன்னா தான் கோவிலை சுற்றி வர்றதுக்கு பின்னேரம் 4 5 6 மணியோட. நான் ஒரு 3 மணிக்கு வலிக்கிட்டேன்னா நான் வந்து சேர 6 மணி ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும் சுற்றி. அதுக்குள்ளே சின்ன சின்னதாக கோயில்கள் 8 லிங்க கோயில்கள் இருக்குது. அதுகளெல்லாம் அங்கேயெல்லாம் போய் ஒரு சின்ன பூசை செஞ்சுட்டு தான் அப்படியே சுற்றி நடந்து கொண்டு வருவோம். வருங்காலில் நடக்கிறது. அதோட வருங்காலில் நடக்கிறதுக்குள்ள சொக்ஸ் ஒன்று தருவாங்க. சொக்ஸ் ஒன்று வாங்கி போட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லா. இல்லாட்டி கால் சரியாக மத்தியானம் வெயிலுக்கும் சூடாக இருக்கும், கால் தேஞ்சிடும். சில பேர் வந்து செருப்போடு நடக்கிறதே செருப்போடையே நடக்கலாம். நீங்கள் செருப்பு இல்லாமலும் நடக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்கன்னா வருங்காலம் நடக்கிறதுக்கு உங்களால் 7 மணி நேரம் மட்டும் நடங்க, இல்லாட்டி சொக்ஸ் ஒன்று வேண்டி போட்டு நடக்கிறது நல்லா. இடையில கால் மசாஜ் பண்ணுறதுக்கு மசாஜ் சென்டர் மாதிரி 20 ரூபா அந்த மிஷினில் ஒண்டிய காலை வச்சு போட்டு கால் ஏன்னா திடீரென்று அவ்வளோ தூரம் நடக்கல நிறைய பேருக்கு கால் நோவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிரிவலம் போகணும்னு சொன்னால் அதுக்குரிய நாட்களை பார்த்துட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போய் அப்படியே எல்லா அது கிட்டவே இருக்கிற கோயில்கள் எல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ திருவண்ணாமலை இந்த சிவன் கோயிலை சுற்றி போயக்குள்ள அதில் சிவன் கோயில்கள் மட்டும் இருக்காது. முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், மற்ற சாய்பாபா கோயில், அப்படி நிறைய கோயில்கள் இருக்கும். ஏன் எங்களை நித்யானந்தாண்ட ஒரு ஆசிரமம் கூட இருக்குது பக்கத்தில். அவர் அங்கே தான் ஆரம்பித்தவர்ன்றதால அப்படி நடந்து போயக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கோயிலை கும்பிட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதில் அப்படியே சரியாக க்ரௌடாக இருக்கும். எல்லோரும் அப்படியே இப்போ கடவுள்னு பேர் உச்சரித்து கொண்டு நடந்து கொண்டு போய்க்கல மற்ற நோம்பலாக காய்ச்சி கொண்டு போய் நம்ம இந்த அடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாம் காய்ச்சி கொண்டு போயினா அதெல்லாம் நல்ல ஒரு கேட்க நிறைய விஷயங்களாகவே இப்படி நடந்து போய்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே இந்த கோயில் இருக்குது, இந்த கோயில் நல்லாமல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் முழுக்க போகும். நீங்கள் விடிய போனீங்கன்னா தான் சரியான க்ரௌடாக இருக்கும். மண்டைக்கு விடிய போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு பூசையெல்லாம் முடிச்சு நீங்கள் வெள்ளனை வந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் பூசை முடிச்சு வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட வெள்ளனை முடிச்சிடலாம். ஆனால் ஒரு 12 1 மணிக்கு தான் பூசை முடிஞ்சு வெளியில் வாரீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மணி அப்படி தொடங்குறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்குமே. ஏன்னா ஏற்கனவே கண்ணேரம் நின்று போயிருப்பீங்க. சொக்ஸும் பார்த்தீங்கன்னா போயக்குள்ளே இடைக்குள்ள பிய ஒழிக்கிட்டுரும். இன்னொரு சொக்ஸ் வண்டி போட்டு கொண்டு போனீங்கன்னா ஒரு 2-3 கையில் வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லா. இல்லாட்டி நான் பட்ட வேர்டு தான் கொஞ்சம் நேரத்தில் சொக்ஸ் பிஞ்சிடும். அப்புறம் கால் எரிய ஒழிக்கிட்டுரும் கொஞ்சம் தூரம் போக. நான் கிரிவலம் முடிக்கக்குள்ளே ஒரு 6:30 7 மணி ஆகிட்டு அதுக்கு பிறகு அந்த கற்பூரம்
கொண்டே இருப்பினோம். எல்லோரும் நடந்து முடிச்ச பிறகு எல்லோரும் அதில் கற்பூரம் எரித்து கொண்டிருப்பினோம். அதில் நாங்களும் போய் கற்பூரம் பண்ணி போட்டுட்டு வரணும். அப்படியே போட்டுட்டு கடவுளை கும்பிட்டு வந்தால் சரி. இங்கே இருந்து நேர பழனிக்கு பஸ் இல்லை, அதால் திருப்பூர் போய் தான் பஸ் எடுத்தேன்னா. என்ன பிரச்சனையாக இருந்தால் திருப்பூரில் தங்குறேன்னு சொன்னால், இலங்கைன்னு சொன்னால் அவங்க ரூம் தரமாட்டாங்க. போய் போலீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வா அந்த மாதிரிலாம் நிறைய கெடுபடி. ஒரு ரூம் தரையில். அப்போ பிறகு அங்கே இருந்து அப்படியே பழனி வந்துட்டேன். பழனியில் என்னென்னா இந்த பழனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, அதில் இருந்து நேராக போனோம்னு சொன்னால் கோயில் வந்துடும். அந்த கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தங்குற இடங்கள் இருக்குது. அங்கே மறக்காமல் கவனமாக இருங்க. அவங்க டிபாசிட் மணின்னு சொல்லி உங்கள்கிட்ட 100 வாங்குவாங்க. 100 வாங்கிட்டு திரும்ப வெளிக்கிடைக்குள்ளே இல்லை அது இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி உங்களை போக வச்சுருவேன். நான் இருந்து இல்லை தாங்கன்னு சொல்லி 50 ரூபா தந்தவன் மிச்சம் 50 ரூபா தரவே இல்லை. அதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பழனிக்கு வரைகளில் கவனமாக இருங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு ஏற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏறி போகலாம். அப்படி இல்லைன்னா கேபிள் கார் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அதுக்கு சரியான க்ரௌடாக இருக்குன்னு சில நேரங்களில். அப்போ நீங்கள் பூசைகள் பார்க்குறது தவற விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களை தான் கொஞ்சம் பேரை ஏற்றி கோயிலுக்குள்ளே கொண்டே விட்டுட்டு மிச்சம் அடுத்த ட்ரிப் ஆக்களை அங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்துட்டு தான் திரும்ப போகும். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ ஏறி போகிறது நல்ல மணி நினைக்கிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஏறி போயிடலாம். பார்க்க பெரிய மலையாக இருக்குது. ஆனால் போகிறதுக்கும் டக்குன்னு எனக்கு அப்படி தான் பண்ணுறது. நான் இந்த கிரிவலமெல்லாம் முடிச்சுட்டு வந்தும் என்னால் ஈஸியாக ஏறிட்டு இறங்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அங்கே இருந்து திருச்சிக்கு வலிக்கிட்டேன். நீராகவே வலிக்கிட்டு வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல தாங்கிட்டு இப்படியே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போக நல்லா இருக்கும் அந்த வியூ. ஆனால் என்ன, நான் திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் முடித்து அடுத்து பழனி மலை ஏறி அடுத்த நாள் விடிய இந்த உச்சி பிள்ளையார் கோயிலும் அதுவும் ஒரு மலையிலான் இருக்குது. அதுலேயும் ஏறினது ஓகே. நல்லா போனோம்னு சொன்னால் உண்மையாக ஒரு நல்லா இருக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு மனநிறைவு இருக்கும். இப்போ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வடிவாக போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். மேலேருந்து பார்த்தோம்னா திருச்சி வடிவாக பார்க்கலாம். நல்லா இருக்கும் திருச்சி இந்த வியூவும். திருச்சி மட்டும் இல்லை, திருத்தணி அதில் எல்லாமே மேலே இருந்து பார்க்க உண்மையாக நல்லா இருக்கும். இதுலேருந்து காட்டுறோம் பாருங்கள். அங்கால கோயில் கோபுரங்களை தின தெரியுதுன்னு பாருங்கள். கோயில் கோபுரங்களை ஏரியல் வியூவில் பார்ப்போம் தானே, அது அப்படி பார்க்கக்குள்ளேயே நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் தானே. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தாலே ஒரு சில கோயில்கள் எல்லாம் நல்ல பெருசாக தெரியும். இதில் என்னென்னா படி மட்டும் கொஞ்சம் ஒரு சரிவாக தான் இருக்கும். அப்போ போயக்குள்ளே இப்போ வயசான ஆகல் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோட கீழே அந்த பூமாலை கட்டுற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. செருப்பு மேலே கொண்டு போயிடாது, இங்கே தான் வச்சுட்டு போகணுன்னு சொல்லி உங்களை வைக்க வச்சுட்டு காசு வாங்குவாங்க. ஆனால் செருப்பு உள்ளே ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. இப்போ மற்ற கோயில்கள் மாதிரியே அங்கே கொண்டே வச்சு கொள்ளலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்படியே உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து இறங்கி நேராக தஞ்சாவூருக்கு போயிட்டேன். இதில் போயங்களே பாருங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியுது. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணேன். அதில் போய் கேட்டு தான் புக் பண்ணினா அது ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இப்போ தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் போய் அங்கே ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே தஞ்சை பெருங்கோயிலுக்கு வராமல் நேராக நான் சுவாமி மலைக்கு வலிக்கிட்டு போனான். சுவாமி மலைக்கு போய்கள எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போனது இந்த விஷயந்தான். இதுதான் சரவண பொய். எப்படியா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் பின்னால் போனோம்னா இந்த சரவண பொய்கை வரும். கோயில் சின்ன கோயில் தான், பரவாயில்ல. ஆனால் இது மலைக்கு மேலே இல்லை, இது நார்மலாக இருக்குது. நல்லா இருக்கும். போயிட்டு வந்தீங்கன்னா பிரசாதம் எந்த கோயிலுக்கு போனீங்களா பிரசாதத்தை மட்டும் விட்டுறாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் அங்கேருந்து நேரம் வலிக்கிட்டு நான் இங்கே தஞ்சை பெருங்கோயிலுக்கு வந்தேன்னா பின்னேற நேரம் தான். ஓரளவுக்கு க்ரௌடாக இருந்தது. ஆனால் நல்லா இருக்குது கோயில், நல்லா இருக்குது. நல்ல பிரம்மாண்டமான கோயில் உண்டு. ஒரு 3 கோபுரம் தாண்டித்தான் உள்ளுக்கு கோயிலை பார்க்க போகணும். அதுவே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. என்ன வளமையாக நாங்கள் ஒரு கோபுரம் தாண்டி போயிட்டோம்னாலே கோயிலை பார்த்துருவோம். இது ஒரு 3 கோபுரம். 3 கோபுரத்துக்கு இடையிலேயும் இங்கே பக்கத்தில் இந்த புல்லுகள் எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வித்தியாசமான ஒரு கட்டமைப்பாக இருந்தது. அதே மாதிரி கோயிலுக்கு மேலே இப்போ வரைக்குமே எல்லாரையும் பிரமிக்க வைக்கிறோம்னா அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய கல், அதை எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்றதை எல்லாருமே இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். இரவு நேரம் அந்த லைட்டெல்லாம் போட்டால் பிறகு அந்த வெளி தூண்டு முதலாவது கோபுரத்தில் இருந்து உள்ளுக்கு பார்க்க நல்ல வித்தியாசமாக 3 கோபுரமே வித்தியாசமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. போன எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தரிசனம் வந்தது இருக்குது. நீங்கள் போய் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி இப்போ காசு அந்த சிறப்பு தரிசன டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னு கொண்டே மூலஸ்தானத்திலேயே சுவாமியை காட்டி உங்களுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு விடுவினோம். அது
இப்போ எல்லாரும் வந்து அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போய் எடுக்கலாம். மற்ற லைனில் நின்றா நீங்கள் கிட்ட போய் மூலஸ்தானம் பார்த்துட்டு வர இல்லாது. ஆனால் இந்த சிறப்பு தரிசனம் லைனில் போனீங்கன்னா மூலஸ்தானத்துக்கிட்டேயே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். அது நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா கட்டாயம் எல்லா கோயில்லையும் அதை ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்போ தான் நீங்கள் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இரவு நேர லைட்டெல்லாம் போட்ட பிறகு சும்மா அந்த மாதிரி இருந்தது. அதோட அங்கால இருக்கிற தூணுகளில் தமிழில் எல்லாம் எழுதி நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. இப்போ நான் காட்டின இந்த எந்த கோயிலுக்குமே வந்து நீங்கள் ஒரு கைடை பிடிக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக சென்னைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு booking.com, மற்றது போகிறதுக்கு இந்த சிம் அப்படியாவது இந்த டீநகர் பக்கம் போய் சிம் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா காணும். நீங்கள் பஸ் புக் பண்ணலான்னு நான் சொல்கிற ஆப்புகளை வச்சு பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு நீங்களே ஃபேமிலியாக போயிட்டு வந்துடலாம். வேறு இந்த கைடோ ஏஜென்ட்டோ ஒருத்தரும் பிடிக்க தேவையில்லை. வடிவாக போயிட்டு வரலாம். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அந்த கல்வெட்டுகள், கோயில், அப்படி இப்போ ஒரு 11 கோயில் நான் காட்டியிருப்பேன். எனக்கு இது 2 கிழமை எடுத்தது. நான் வேலையும் செஞ்சு கொண்டு கோயில்களுக்கும் போய் வந்து கொண்டிருந்தேன் நான். அது உங்களுக்கு வந்து இந்த 2 கிழமைன்றது இந்த 11 கோயில் இல்லை, அதை விட நிறைய கோயில் பார்க்குறதுக்கு காணும்.